வணக்கம்மா, கேள்வி கேளுங்க. மீனாட்சி அம்மா, கேள்வி கேளுங்க. தொலைபேசியில கேள்வி கேளுங்க, தொலைக்காட்சியில கேள்வி கேட்காதீங்க, தொலைபேசியில கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. சார், நான் திருவள்ளூர்ல இருந்து மீனாட்சி பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. என்னோட என்னோட டாட்டர் வந்து இப்போ +2 முடிச்சு +2 முடிச்சுட்டு 178 கட் ஆஃப் சார். சரிங்க. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க சார். சரிங்க. பிஇ பெஸ்ட்டுங்களா இல்லை பிடெக் பெஸ்ட்டுங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது ரெண்டுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்லை எது பெஸ்ட் சரிங்கம்மா. அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்வியை நம்ம நிகழ்ச்சியில் பல முறை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் கேட்டனால மீண்டும் ஒரு முறை இவர் சரியான நபர் வந்திருக்கார் நம்மகிட்ட பதில் சொல்கிறதுக்கு. இந்த பிஇ பிடெக் வித்தியாசம் வந்து நிறைய பேர் குழப்பமாக கேட்குறாங்க. ஏன்னா திடீர்னு பிடெக் பின்றது வந்து டீம்டு டு பி யூனிவர்சிட்டி, அந்த பிடெக்னு எல்லாமே பிடெக்கை மாற்றின பிறகு இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு வந்துடுச்சு. இந்த சந்தேகத்துக்கான சரியான பதில் நிச்சயமாக வழங்குவார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்ல படிப்பு தான் இருந்தாலும் நினைஞ்சீங்க. இல்லை நிச்சயமாக மேடம், நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்னா நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா, நம்ம என்னென்ன மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சோமோ அதில் உள்ள கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் எடுத்து ஒரு ப்ராடக்ட் எப்படி பண்ணலாம், ஒரு ப்ராசஸ் எப்படி பண்ணலாம், ஒரு டெக்னாலஜி எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு தியரிட்டிக்கலாக படிக்கிறது அது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். நீங்கள் என்ன தியரிட்டிக்கலாக படிக்கிறீங்களோ அதை கொண்டு போய் ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியோட ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அதான் பிடெக். உதாரணமாக ரப்பர் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, கெமிக்கல் டெக்னாலஜி, வாடவர் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, பிரிண்டிங் டெக்னாலஜிலாம் அது அந்த துறை சார்ந்த விஷயங்களை வந்து பண்ணுறது. இப்போ அமெரிக்காலெலாம் பிஇ பிடெக்லாம் போயிட்டு பிஎஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஐ வில் பி அப்ரோச்சிங் த்ரூ சயின்சஸ், பட் அதில் ரிசர்ச் பண்ணி இந்த துறையில் என்ன இன்னும் நிறைய ஆக்கப்பூர்வமாக பண்ணலாம் அப்படின்னு. பட் இன்றைக்கி பிரான்ச்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பிரான்ச் அந்த பிரான்ச்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன்னா மிஸ்டர் கூகுளோட சிஇஓ அண்ட் மிஸ்டர் சுந்தர் பிச்சை கூட சத்தியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கல. ஹி டிட் ஒன்லி மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் தான் படித்தார். அதனால் நீங்கள் இந்த பிரான்ச் அப்படின்லாம் சொல்லி போவாங்க. இந்த இனிமேல் வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து என்ன கொடுத்தாலும் படிக்கணும். இன்றைக்கி உயர்கல்வியில் என்ன நடக்குதுன்னா, ஒரு துறையோட வளர்ச்சி இன்னொரு துறைக்கு எப்படி உதவுவதுங்க அப்படிங்கிறதான் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து எம்ஐடின்னு ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் அவங்க வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து கார்டியாலஜியில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஹார்ட், ஒவ்வொருத்தரோட ஹார்ட் அண்ட் ஷேப் வந்து மாறும், அதை எப்படி அவங்களுக்கு வந்து உருவாக்கி தரலாங்கிறாங்க. இது மெக்கானிக்கல் வந்து காம்ப்ளிமெண்டிங் ஃபார் உங்களுக்கு வந்து கார்டியாலஜிக்கு வந்து பண்ணுது. அப்படின்னா எந்த துறை எடுத்தாலும் நீங்கள் என்ன கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் படிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கீங்க. ரெண்டாவது, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 10.75 lakhs படிக்கிறாங்க. சில துறைகள்லாம் வெறும் 5000 பேர் 2000 பேர் படிக்கிறாங்க. லட்சத்தில் போட்டிட்டு காணாமல் போகணுமா இல்லை ஃபியூ தௌசண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணி மேலே போகணுமான்னு பார்த்துக்கணும். நிச்சயமா மிக மிக சிறந்த. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது. எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாயில வலையில போய் விழணும். 10 லட்சத்தோடு போட்டியிட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பு வருமா, இல்லை 1000 போட்டியிட்டு வேலை வாய்ப்பு வருமா? நல்ல கேள்வி கேட்டிருக்காரு, உங்கள் முன் வச்சிருக்காரு. பெற்றோர்களே யோசியுங்கள். அடுத்ததாக தூத்துக்குடியிலிருந்து சரோஜினி காத்திருக்கிறார். வணக்கம் சரோஜினி. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சரோஜினி, கேள்வியை கேளுங்க. நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறோம். கொஞ்சம் உரக்க பேசுங்கம்மா. ஹலோ, தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. அந்த என் பொண்ணு +2 முடிச்சிருக்கா, பயாலஜி குரூப் எடுத்துக்கா பார்த்துடுங்க. அவன் வந்து ஃபாரின் சயின்ஸ் அண்ட் கிரிமினாலஜி படிக்கணும்னு சொல்றான். அது எங்க படிக்கலாம், அதுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் எப்படி சார்? இல்ல, மீண்டும் ஒரு முறை அந்த படிப்பு என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க உங்க மகள்? ஃபாரின் சயின்ஸ் அண்ட் கிரிமினாலஜி. ஃபாரின் சயின்ஸ் அண்ட் கிரிமினாலஜி. சரிங்க. அது வந்து இப்போ நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்றது, அது வந்து லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரிமினாலஜி 1960 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்து டெல்லியில் இருக்குது. இதில் படிக்கிறது தான் பெஸ்ட்டு. மீதி இடங்கள்லாம் இப்போ நிறைய பிரான்ச் கேம்பஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, ஆட்கள் கிடையாது. பட் டெல்லியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உலகத்திலேயே அதிகமான பொல்யூஷன் அங்கே தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு லங்ஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதனால் ஹெல்த்து நல்லா இருந்ததுன்னா நீங்கள் கண்டிஷன் நல்லா இருந்ததுன்னா போகலாம். அந்த சீசனில் மட்டும் அவங்களுக்கு வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாஸ்க் இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க பண்ணுறதுக்கு வந்துருக்கும். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த நான் சொன்ன இன்ஸ்டியூஷன் தான் இந்தியாவிலே நம்பர் 1. என்ன வேணாலும் படிங்க, அந்த வெர்டிகல் டாப்பில் படிங்க, கீழே போய் படிக்காதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கா சார் இந்த? இது கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது இல்லையா? நிச்சயம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து ராமநாதபுரத்திலிருந்து வேலுச்சாமி காத்திருக்கிறார். வணக்கம் வேலுச்சாமி, அடுத்த எனக்கு சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். பையன் ஹலோ கேளுங்க. பையன் பயோமேக்ஸ் குரூப் படிச்சிருக்கேன் சார். பயோமேக்ஸ், சரிங்க. ஆமாம் சார். இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவன் டிஎம் டிராஃபிலாம் ஜெயிச்சிருக்காங்க. ஹாக்கியில் வந்து ஸ்டேட்லாம் வச்சிருக்கான் சார். அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணணும் சார். சரி. அது வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எப்படி சார் அந்த வந்து காலேஜ் எப்படி சார் கொடுப்பாங்க? ஒரு காலேஜில் ஒரு வேக்கன்ட் தான் இருக்குமா, இல்லை நம்ம ஹாக்கி உள்ள ஸ்கூல் ஹாக்கி உள்ள ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கலாமா, இல்லை வேறு எதுவும் எடுத்துக்கலாமா சார்? சரிங்க, உங்களுக்கு பதில் வந்து கொண்டே இருக்கிறது. நெடுஞ்செழியன் சார்.
ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டவங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேஷனில் ஃபாரன்சிக் சயின்சஸ் இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது, யூஜியில் கிடையாது. இப்போ சார் கேட்டதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து வேரியஸ் ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்காங்க சார். அதில் வந்து மெடல்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து நேஷனல் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம், இன்டர்நேஷனல் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷனலில் கோல்டு அடிச்சிங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ், அது மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு மார்க் வச்சுருக்காங்க, சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதில் வந்து நீங்கள் எந்த மார்க்கில் நீங்கள் இதில் வாங்கிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அப்போ நீங்கள் அதே வந்து ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன் அதுக்கு ஒன்று இருக்கும், ரீஜனல் போயிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அது மாதிரி ஜோனில் எந்தெந்த மீட்டில் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து மதிப்பெண்கள் ப்ளஸ் உங்களோட கட் ஆஃப் ரெண்டையும் சேர்த்து அவங்க வந்து ஒரு தரவரிசை பட்டியல் வெளியிட்டு அதில் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். நீங்கள் அதிலே விண்ணப்பிங்க, நார்மல் இதுலேயும் விண்ணப்பிங்க, ரெண்டுலேயும் ட்ரை பண்ணுங்கள், எதில் கிடைக்குதுன்னு பாருங்கள். பட் என்னென்னா இன்றைக்கி நான் மெஜாரிட்டி பார்க்குற தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் கூட மறந்து விட்டுறோம். அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்தாலும் படிக்கணும். நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் விண்ணப்பம் செய்யுங்க. அரசு இப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து பொறியியலுக்கு போயிட்டுருக்கு, அது மாதிரி வந்து அக்ரிகல்ச்சருக்கு போயிட்டுருக்கு, கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம், இது மாதிரி என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் கிடைச்ச அந்த குழந்தைக்கு கிடைச்சதுங்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. படிக்கிறதா வேணாமாங்கிறது அப்புறம் பார்த்துக்கங்க. அவைலபிள் பெஸ்ட்டை சூஸ் பண்ணுங்க. இல்லை இது உளவியல் ரீதியாக ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்மளோட மதிப்புக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த குழந்தை வாழ்நாள் முழுவதும் சந்தோஷப்படும். எனக்கு இதெல்லாம் கிடைச்சது, நான் இதை சேரல, நான் இதுதான் எடுத்தேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. ஏன்னா எவ்வளவோ செலவழிக்கிறோம். இந்த ஒரு அப்ளிகேஷன் செலவழிக்கிறது வரைக்கும் இது ஒரு பெருசாக நம்ம கணக்கு பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம பெரிய பெரிய பின்னாடி வரக்கூடிய மோட்டிவேஷன் பாயிண்ட் இப்போ கிரியேட் பண்ணாதான் நம்ம மிஸ் பண்ணுறோங்கிறது என்னோட மிகப்பெரிய ஒரு உந்து சக்தி. அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய உந்து சக்தி. என்னுடைய நான் வாங்கின மார்க்கு கிடைச்சதுப்பா அந்த காலேஜில் இருந்தாலும் இதை சேர்ந்து அப்படின்னு சொல்கிறது வந்து 20 வருஷம் கழிச்சு கூட அவங்க சொல்லி காமிப்பாங்க இதை.